அனைவருக்கும் வணக்கம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாத ராசி பலன்கள். இந்த புரட்டாசி மாதம் நம்முடைய ராசி, நம்முடைய லக்னம் இது ரெண்டுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது முதலாவது ராசியா வரக்கூடியது மேஷம். மேஷ ராசி, மேஷ லக்னம் இந்த ரெண்டுக்கும் பார்த்தோம்னா இந்த புரட்டாசி மாதம் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத நம்ம இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி போர்ஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்களுடைய சஞ்சாரம் நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம். குரு 3ல இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு, ஒரு வகையில குற்றம். பாகியாதிபதி 3ஆம் இடத்துல போய் அமர்றது அவ்வளவா சிறப்பு பலன்களை தரது இல்லை. ஆனா 12ஆம் அதிபதி நமக்கு 3ஆம் இடத்துல அமர்றது விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தும். இது திடீர் மாற்றங்களையும் திடீர் வளர்ச்சிகளையும் நமக்கு சிறப்பான முறையில் கொடுக்கும். அதன் வகையில இதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு. அதாவது சுக்கிரனும் கேதுவும் மேக்சிமம் இணையக்கூடாது. இந்த ரெண்டு கிரகமும் இணைதோ அது சார்ந்த காரகத்துவங்கள்ல பற்றில்லா தன்மையை ஏற்படுத்தும். அதுவும் 5ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் கேது இணைகிறது அவ்வளவா சிறப்பு இல்லை. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்றது, அதுவும் உச்சம் பெற்ற புதனோட நட்பு நிலையில இணையக்கூடிய சூரியனுடைய அமைப்பு. இது புதன் ஆதித்ய யோக அமைப்பை ஏற்படுத்தும். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மாணவ மாணவிகளுக்கு ஓரளவுக்கு சுபத்துவமான பலன்களை டெஃபினட்டா கொடுத்துரும். மற்றபடி 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி உச்சம் ஆகிறது, ஆட்சி ஆகிறது, மூல திரிகோண நிலையில இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்லை. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், நம்முடைய ராசிநாதன் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. இருப்பினும் அஷ்டமாதிபதி 7ல இருக்கிறது ஒரு மாதிரி குற்றமான பலன்களை கூடவே சேர்த்து கொடுக்கும். அதையும் நான் உங்களுக்கு அடுத்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது யோசனை, நம்முடைய முடிவு, இதுக்கு இது தீர்க்கமான ஒரு ஆற்றலை கொடுக்கும். ஆனா வாழ்க்கை துணை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும். அதை அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு யோக ராகுன்னு சொல்லுவோம். 11ஆம் இடத்துல குரு பார்வை வாங்கிய ராகு, இது நமக்கு ஆல்மோஸ்ட் சுபத்துவமான மாற்றங்களுக்கான அடித்தளத்தை கொடுத்துரும். 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலை, 7 சனியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கும். விரய சனி நடந்துட்டு இருக்கு. விரய சனியில வக்ர சனி யோக சனியாக இருக்கும். வக்ர சனி டெஃபினட்டா நமக்கு பாதகமான பலன்களை கொடுக்காது. நல்ல பலன்களை கொடுக்கலைனாலும் பாதகமான பலன்களை டெஃபினட்டா கொடுக்காது. அதன் வகையில இந்த வக்ர சனி நம்ம ஓரளவுக்கு ஃபேவராவே எடுத்துக்கலாம். இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 16ஆம் தேதி புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புத பெயர்ச்சி. புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாய் பகவானோட கன்ஜெக்ஷன் ஆவாரு. இது ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சுக்கிர பெயர்ச்சி. கரெக்டா புரட்டாசி 22ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரிய பகவானோட இணைவாரு. மாதத்தோட கடைசியில 31ஆம் தேதி சூரிய பெயர்ச்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதன் செவ்வாய் இந்த கிரகத்தோட இந்த சூரியனும் போய் கன்ஜெக்ஷன் ஆகும். இதுதான் இந்த புரட்டாசி மாதத்துல நிகழக்கூடிய டிரான்சிஷன், இடப்பெயர்ச்சிகள். இப்போ இந்த புரட்டாசி மாதம் நம்முடைய ராசி, நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி பொசிஷன்லாம் ஆவரேஜா தான் இருக்கு. ரொம்ப நல்ல நிலையில இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பு ஆவரேஜா தான் இருக்கு. முதலாவதா குரு 3ஆம் இடத்துல, இது தைரிய குறைவை கொடுத்துரும், பய உணர்வை அதிகப்படுத்தும். அதுவும் தனித்த குரு 3ல இருக்கிறது அட்வைசபிள் இல்ல. ஒரு புதிய விஷயத்தை ட்ரை பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவோம். அந்த எண்ண ஓட்டத்துல ஒரு மாதிரி குழப்பத்தன்மையை கொடுக்கும். புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோமா வேணாமாங்கிற குழப்பத்தன்மையை அது கொடுக்கும். எனவே தைரிய குறைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறீங்க, ஒரு விஷயத்துல இறங்கணும்னு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அதை கண்ணை மூடிக்கிட்டு இறங்கிடணும். ரொம்ப யோசிச்சீங்கன்னா அது குழப்பி விட்டுரும். அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால முடிவுகளை தீர்க்கமா எடுத்துருவோம், அதை செயல்படுத்துறது தாமதப்படுத்துவோம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. அதனால மேஷ ராசி, மேஷ லக்னம் ஓவரா யோசிச்சீங்கன்னா அந்த விஷயம் நடக்காது. ஓரளவுக்கு மாடரேட்டா யோசிச்சுட்டு அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள்ட்ட ஒரு அட்வைஸை வாங்கிட்டு நீங்க அதை செயல்படுத்தும் போது உங்களுக்கு அது யோகமா கன்வெர்ட் ஆகும். அதை நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். அதனால முயற்சியை தாமதப்படுத்த வேண்டாம். உடனே களத்துல இறங்கி அதை செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு நல்ல பலனாகவே முடியும். அடுத்தது 3ல இருக்கிற குரு இளைய சகோதரத்துவம் சார்ந்த எண்ணங்களையும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு சில கவலைகளையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல, அது விபரீத ராஜயோகம். உங்களுக்கு நல்லதா இருந்தாலும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு சில விரைய செலவுகள், ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது தந்தை சார்ந்த யோசனை, தந்தை சார்ந்த கவலை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் குரு 3ஆம் இடத்துல அமர்ந்து குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையார்
தந்தையாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். இப்போ தந்தையாரால ஒரு விதத்துல ஆதாயம், தந்தையாரால ஒரு விதத்துல மகிழ்ச்சி, இதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கும். இருப்பினும் அவர் சார்ந்த கவலை மேலோட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா 3ல குரு இருக்கும்போது தைரிய குறைவுன்னு அர்த்தம். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற ஒரு மனநிலை கொடுக்கும், ரொம்ப கவலைப்படக்கூடிய மனநிலை கொடுக்கும். அதுதான் 3ல இருக்கிற குரு மேக்சிமம் ஆக்டிவேஷன் பண்ணும். அந்த மனநிலை இப்போ உங்களுக்கு மேலோட்டமா இருக்குன்னா அதை சரி பண்றதுக்கு தெய்வ வழிபாடு, நல்லா மெடிடேட் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு அதுக்கான நிவர்த்தியை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது சுக்கிரன் கேது இணைவு 5ஆம் இடத்துல. 5ல வந்து சுக்கிரன் கேது இணைவே இருக்கக்கூடாது, இணையக்கூடாத அமைப்பு. பற்றில்லா தன்மையை ஏற்படுத்தும். குறிப்பா வந்து பார்த்தோன்னா ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய சிரமங்களை கொடுத்து, குடும்பத்துல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்து, அது சார்ந்த வகையில பற்றில்லா தன்மை ஏற்படுத்தும். ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி ஆர்குமெண்டா போற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஆளாளுக்கு ஒரு ஒரு சைடு போற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்கும். எல்லாரையும் இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும். அதுல உங்களுக்கு ஒரு மாதிரி சலிப்பு தன்மை வந்துடும். எல்லாரும் உங்க இஷ்டத்து பண்றீங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒதுங்கி நிக்கிற மாதிரி நிப்பீங்க. அந்த மனநிலையை இந்த சுக்கிரன் கேது இணைவு கொடுக்கும். அடுத்தது இந்த நேரத்துல உடைய நேத்திரம், கண் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும். உடைய பேச்சு வார்த்தைகள் அதுல ரொம்ப நிதானமா இருக்கணும். இந்த நேரத்துல அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு அதற்காக வருத்தப்படக்கூடிய மனிதர்கள் அதிகபட்சமா நிறைய பேர் இருப்பாங்க. அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பேச தெரியாம வார்த்தையை விட்டுறக்கூடாது. அடுத்தது உங்களுடைய நேத்திரம், கண் சம்பந்தமான விஷயங்கள், ஏதாவது தூசி படுறது அல்லது கண் சம்பந்தமான விஷயங்கள்ல அந்த எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறது, உஷ்ணாதிக்கத்தினால கண் சார்ந்த வகையில ஏதாச்சும் தொந்தரவு வருது, அதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உண்டு. ஏன்னா சூரியனோட வீட்டுல சுக்கிரன் கேது இணைவு, அது வந்து உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனையை கண்ணுல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துல பொருளாதார நெருக்கடியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலில பொருளாதார பற்றாக்குறை, குடும்பத்துல பண தேவை அதிகமா இருக்கு, அந்த கமிட்மெண்ட் என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்பு தன்மையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால முன்கூட்டியே அதற்கான ப்ரீ பிளான் எல்லாம் பண்ணிக்கோங்க. பொருளாதாரத்தெல்லாம் கரெக்டா மேனேஜ் பண்ணி இந்த புரட்டாசி மாதத்துக்கு தேவையான அந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமா மாத்துறதுக்கான அந்த ஏற்பாடுகள், முன் ஏற்பாடுகளை கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணிக்கோங்க. இட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து அந்த பொருளாதாரத்தை சரியா மேனேஜ் பண்ணி, இந்த நேரத்தில் கொஞ்சம் நெருக்கடி அதிகமா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவுகளை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கணும். அந்த பிளானிங் மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். நெருக்கடி அதிகரிக்க போது ஆஹா அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் ரொம்ப வருத்தம்லாம் படக்கூடாது. முன்கூட்டியே சொல்லக்கூடிய பலன்களுக்கு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆயத்த நடவடிக்கைகளை நீங்க மேற்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பான பலனா கன்வெர்ட் ஆயிடும். அடுத்தது 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணையும் போது பிள்ளைகளோட மேக்சிமம் வாக்குவாதம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிள்ளைகள் அதிகமான வருத்தங்களுக்கோ அதிகமான கவலைகளுக்கோ ஆட்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பிள்ளைகள் சார்ந்த எண்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருங்க. அது நமக்கு சுபத்துவமா இருந்தாலே மற்ற விஷயம் நம்ம எளிமையா சமாளிச்சிடலாம். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் தடை தாமதத்தோட ஓரளவுக்கு சுப செய்தி ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ இந்த சுக்கிரன் கேது 5ஆம் இடத்துல இணையறதுனால இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி பற்றில்லா தன்மை ஏற்படுத்தும். நிறைய ட்ரை பண்ற ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேங்குது, நிறைய செலவு பண்ற ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு மனநிலை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. குழந்தை பாக்கியத்துக்கு இந்த நேரம் அவ்வளவா அட்வைசபிளா இல்ல, ஃபேவரா இல்ல. அதனால இந்த புரட்டாசி மாதத்தை தவிர்த்து கொஞ்சம் தள்ளி அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது சுப செய்தி தாராளமா கிடைக்கும். அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கிறது காதல் உறவு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். சுக்கிரன் வந்து எதற்கு காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம், சுகபோகம், சொகுசான வாழ்க்கை, அதே மாதிரி காதல் உறவு, மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, இதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகம். கேது வந்து பார்த்தோம்னா ஞான நிலைக்கு உள்ள ஒரு கிரகம், ஆன்மீக தேடலை உடைய ஒரு கிரகம், எதுவும் வேணாம் அப்படிங்கிற அந்த டிட்டாச்மெண்ட், பற்றில்லா தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகத்தோட சுக்கிரன் இணையும் போது இந்த பொருள், பணம் சார்ந்த விஷயம், ஆடம்பரமான வாழ்க்கை சார்ந்த விஷயம், காதல் உறவு சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் பற்றில்லாத தன்மைக்கு எடுத்துட்டு போயிடும். இந்த புரட்டாசி மாதம் பார்த்தோன்னா எதுலயும் ஒரு பிடிப்பு இருக்காது, எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்துடும். குறிப்பா காதல் உறவு, நீங்க வந்து லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நேரத்துல ஆர்குமெண்ட் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ட்னரோட அந்த அந்த கருத்து போராட்டம் உங்களுக்கு ஒரு இந்த வெறுப்பு தன்மையும் சலிப்பு தன்மையும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல ஆர்குமெண்ட் ஏதாச்சும் வருதுன்னா கொஞ்சம் அப்படியே அமைதியா நகர்ந்து போயிடுறது நல்லது. இந்த புரட்டாசி மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த அந்த நேரத்துல ஒரு முடிவு எடுக்க முடியாம திணறது, இது சரியா இருக்குமா அது சரியா இருக்குமா, நம்ம யோசிக்கிறது கரெக்டா, நம்ம கோவப்படுறது கரெக்டா, எல்லாத்துக்கும் ஒரு குழப்பத்தன்மையை கொடுத்துரும். அது இந்த சுக்கிரன் கேதுடைய ஒரு அமைப்பு. நல்ல முடிவு, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம திணறதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமான முடிவுகள்லாம் இப்போ மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. புரட்டாசிக்கு பிறகு அதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு மெயினான பிளான், மெயினான முடிவு ஏதாச்சும் எடுக்கணும்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது.
அடுத்து 7ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் போயிட்டு கேதுவோட இணைகிற அமைப்பு. திருமண முயற்சியில ஒரு மாதிரி சலிப்பு தன்மை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமணம் எண்ணங்கள் அதிகரிக்கும், திருமணம் சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும். ஆனா ஒரு சுப செய்தி கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு தன்மையும் சலிப்பு தன்மையும் மனசுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் அவ்வளவா ஃபேவரா இல்ல. ஆனா முயற்சிகளை தொடருங்க. சுப செய்தி கிடைக்கலன்னு சொல்லிட்டு துவண்டு விட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாக்கா வாழ்க்கை துணை மேல அதிகமான அந்த பற்று தன்மை, அதிகமான பாசம், வாழ்க்கை துணை மேல அதிகமான எதிர்பார்ப்பு இதெல்லாம் அதிகரிக்கும். ஆனா வாழ்க்கை துணையை அதுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த அளவுக்கு அன்பை பொழிறீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்க நடந்துப்பாங்க. வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி வருத்த தன்மை மேலோட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. முக்கியமா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை வரும். வாழ்க்கை துணை மேல கோபப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதிகமான கோப உணர்வு வெளிப்படுறது வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும். இது எதனால நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன்னா, கேதுவோட சுக்கிரன் இணையும் போது எதிலையும் பிடிப்பில்லாத தன்மை ஏற்படுத்தி கோப உணர்வு அதிகப்படுத்தும். அதுலயும் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தா சொல்லவே வேணாம். அஷ்டமாதிபதி வேற செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு வகையில டிராப்பை வைப்பாரு. கோபத்தை அதிகப்படுத்துறது, உங்களுடைய கோபத்தை தூண்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அல்ல அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம் இது சார்ந்த விஷயங்களே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோட இந்த பழக்க வழக்கங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப மேக்சிமம் இந்த மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களை பார்த்தோன்னா அமைதி ஆயிடுவாங்க. பேசி பேசி ரொம்ப டயர்டாகி ரொம்ப அமைதி ஆயிடுவாங்க. ரொம்ப அந்த வாடிய முகம் அதிகமா தென்படுறது இந்த புரட்டாசி மாதத்திலேயே இருக்கும். அதனால அந்த தேவையில்லாத யோசனை எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்லா கலகலன்னு பேசிட்டு இருந்தவர் திடீர்னு ஆஃப் ஆனா எப்படி இருக்கும்? மற்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரியான ஒரு மனநிலையை இப்போ மற்றவங்களுக்கு உங்களுடைய தோற்றம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வாடிய முகம் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா மைண்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பீங்க, ஆனா உங்க மைண்ட் வேற எங்கேயோ இருக்கும். ஃபேமிலி கூட பேசிட்டு இருப்பீங்க, ஆனா உங்க மைண்ட் வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கும். எதையோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும். எனவே பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பாஸ்ட்லயும் இருக்க வேணாம், ஃபியூச்சருக்கும் போக வேணாம். பிரசன்ட்ல இருங்க. அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணணும். மைண்டை உங்க கண்ட்ரோலுக்கு எடுக்கணும். மைண்டை உங்க அத்தாரிட்டி எடுக்கணும். அது உங்களுக்கு யோகமான பலனை கொடுக்கும். அடுத்தது ராகு 11ஆம் இடத்துல யோக ராகுன்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்க உங்களுடைய ஆசைகளை அதிகரிக்கும் போது உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காத மாதிரி இருக்கும். நீங்க எப்போ அதை வெறுத்து அதை நீங்க ஒதுக்குறீங்களோ அப்போ அது வரிசையா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு இன்டிமேஷன் பண்றது. கேது என்ன சொல்றாரு? எனக்கு எது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறாரு. 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு எனக்கு அதெல்லாம் வேணும்னு சொல்றாரு. நீ எப்போ வேணாங்கிறீங்களோ அப்போ அது உங்களுக்கு கிடைக்கும். எப்போ வேணுங்கிறீங்களோ அது உங்களுக்கு தள்ளி தள்ளி போகும். அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலை குறைச்சிட்டீங்கனாலே இந்த நேரம் உங்களுக்கு யோகமா கன்வெர்ட் ஆயிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ல குறைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவரா திங்க் பண்றதெல்லாம் கிடையாது. அப்பப்போ வர வாய்ப்பை அப்பப்போ யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு டெஃபினட்டா யோகமா கன்வெர்ட் ஆகும். அதனால ஆசைகளை குறைங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு கொடுக்க தயாரா இருக்காரு. அதை நீங்க ஏத்துக்கிற பக்குவம் எப்போ வருதோ அப்போதான் அவர் கொடுப்பாரு. அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். பொறுமையோட செயல்படும் போது, எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சு நம்ம செயல்படும் போது நமக்கு தேவையானது நம்மள அடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். சனி 12ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு இடமாற்றம் உத்தியோக நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ டெஃபினட்டா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிளான் எல்லாம் இப்போ மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஆப்ஷன்ல இருக்கிற ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், ஒரு நல்ல சேலரி இருக்கிற ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இப்போ அதிகரிக்கும். பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி பிசினஸ்ல இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். அட்லீஸ்ட் அதே பிசினஸ் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. அதுக்கான அறிகுறிகள் இப்ப தென்படுது. எதுவும் நெகட்டிவ்ல போதா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் நெகட்டிவ்ல இல்ல. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் எதுவும் நெகட்டிவ்ல இல்ல. இருக்கிற விஷயத்தை விட்டுறாம இருங்க. அவசர முடிவு எடுக்கிறேன், டக்குனு மாற்றம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு புதிய வாய்ப்புக்கு தேடாதீங்க. இருக்கிற விஷயத்தை மூவ் ஆன் பண்ணுங்க. புதுசா வாய்ப்பு வந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. புதுசா வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு பழைய வாய்ப்புகளையும் பழைய முயற்சிகளையும் கைவிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஃபைனலா 12ஆம் இடத்துல இருக்கிற சனி, வக்ர சனி, இது செலவுகளை குறைக்கும். முக்கியமா தண்ட விரை செலவுகளை நியூட்ரல் பண்ணிடும். கடந்த காலகட்டத்தில் தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருந்திருக்கும். அலைச்சல்ல நிறைய செலவு ஏற்பட்டிருக்கும். அந்த தண்ட விரை செலவுகள்லாம் இப்ப குறைக்கும். அலைச்சலை குறைக்கும். இப்ப பீஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான வாய்ப்புகளை இந்த வக்ர சனி ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளை குறைக்கும். ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் இருக்குன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். இருப்பினும் இந்த மாதத்துல கோபத்தால வரக்கூடிய பிரச்சனைகள், பிரஷர், இந்த பிளட் பிரஷர்னு சொல்லுவாங்கல்ல, அது அதிகரிக்கிறது. கோபத்தை
வெப்பத்தால ஏற்படக்கூடிய அந்த அந்த தலைவலி, அதே மாதிரி உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வருது, உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், அது சார்ந்த வகையில ஏதாச்சும் சிம்டம்ஸ் வெளிப்படுறது வாய்ப்பு உண்டு. அது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துட்டோம்னா போதும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. கடன் சார்ந்த எண்ணங்கள், கடன் சார்ந்த தொந்தரவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கடன் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய சம்பாதிப்போம், ஆனா சம்பாதிக்கிற பணம்லாம் அப்படியே ஒரு மாதிரி கடன் கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு எடுத்துட்டு போகும். அதை வந்து 6ஆம் இடத்துல உச்ச புதன் இருக்கிறதுனாலையும் அந்த உச்ச புதனோட சூரியன் இணைந்ததுனாலையும் இந்த அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து புதுசா கடன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கான எண்ணத்தையாச்சும் அட்லீஸ்ட் கொடுக்கும் இந்த கிரக அமைப்பு. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகமா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனால் தவிர்ப்பது கடினம், ஆனால் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய கமிட்மெண்ட்ல டெஃபினட்டா இந்த மேஷராசி மேஷ லக்னக்காரர்கள் சிக்கிட்டு இருப்பாங்க. அதோட இன்னும் கொஞ்சம் அடிஷனலா நம்ம ஆட் பண்ணும்போது அது நமக்கு தேவையில்லாத பிரஷரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் ரொம்ப ஓரளவுக்கு பிரைட்டான டைம் பீரியடா இருக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு படிப்பு சார்ந்த வகையில ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். கல்வி சார்ந்த வகையில ஒரு ஆராய்ச்சி, ஒரு தெளிவு, படிப்புல ஒரு முன்னேற்றம், அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுபத்துவமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். இருப்பினும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள் ஏற்படும். கல்விக்காக ஏதாச்சும் லோன் போடுறது, கல்விக்காக ஏதாச்சும் கடன் வாங்குறது, இந்த சூழ்நிலைகள் ஏற்படலாம். நெகட்டிவ்ல போதானா நெகட்டிவ்ல போல பரவாயில்ல, ஆவரேஜா நகர்த்துது. படிப்புக்கு இந்த நேரம் வந்து ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு, எதுவும் நெகட்டிவ்ல இல்ல. ஓவராலா அந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு. ஆனா நெருக்கடியான தன்மையும் கூடவே இருக்கும். நெருக்கடியோட ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நிகழும். முக்கியமா குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், காதல் உறவு சார்ந்த விஷயம், வாழ்க்கை துணை, திருமண முயற்சி, இதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம், இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிட்டோம்னா மற்ற விஷயம்லாம் நம்ம பிளான் பண்ற மாதிரி ஓரளவுக்கு சுபத்துவமா நமக்கு நடக்கும். கிரக அமைப்புகள் இந்த புரட்டாசி மாதத்துல ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. அந்த கிரகத்துடைய தன்மைகளை அது மேலோட்டம் டெஃபினட்டா கொடுக்கும். இது உங்களுக்கு யோகமான தசா புக்தி நடக்கிற பட்சத்துல அது உங்களுக்கு வந்து அந்த சமாளிக்கிறதுக்கான அந்த வல்லமையை டிஃபால்ட்டா கொடுத்துரும். வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையாவே உங்க கண்ணுக்கு தெரியாது, எளிமையா சமாளிப்பீங்க. அது யோகமான தசா புக்தி நடக்கிறவங்களுக்கு. நடக்கக்கூடாத தசா புக்தி உங்களுடைய ராசிக்கோ உங்களுடைய லக்னத்துக்கோ நடக்குதுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரபிளை கொடுக்கும், மன உளைச்சல அதிகமா கொடுக்கும். இப்ப இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான தசா புக்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாசிட்டிவான தசா புக்தி நடக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் குறையும், பிரச்சனைகள் அதிகமா இருக்காது. ஆனா அந்த சிம்டம்ஸ், மேலோட்டமான அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். எனவே இந்த புரட்டாசி மாதத்துல முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் ஆவரேஜா நகர்த்துறதுக்கு ஓரளவுக்கு சிறப்பான ஒரு மாதமா இருக்கும். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி, இதன் அடிப்படையில் இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க மேக்சிமம் ப்ரொடெக்டடா போயிடுவீங்க. பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்ஸிமம் இருக்காது, பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், அது உடனே சரியாயிடும். ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே சப்ஜெக்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுல நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ அதை நீங்க பார்க்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்கும்போது பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள், நன்றி.